Hello friends, இந்த வீடியோல Microsoft Excelல Vlookup function பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Vlookup அப்படினா V stands for vertical columnல நம்மளுக்கு இருக்கிற வேல்யூவை சர்ச் பண்ணி மேட்ச் ஆகுறத நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் vertical lookup. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுருக்கேன். 10 ப்ராடக்ட்னா பை சர்ச்சிங் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் 1 kg 150 இப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இன்கேஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 200s ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஒன்றா பார்க்கணும். அது ஈஸியராக பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். அது எப்படி பண்ணலான்றது ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டால் சோப் எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 rupees. ஸோ இங்கே டெட்டால் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், DETTOL. இதை எனக்கு இந்த டேபிளில் சர்ச் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வரணும். ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு VLOOKUP. இதுதான் ஃபங்க்ஷன். ஓப்பன் ப்ராக்கெட். உங்களுக்கு எந்த செல்லேருந்து மேட்ச் ஆகணும்னா இந்த செல், அது வந்து C3 கமா எந்த டேபிள் அரே. நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னா டேபிள் அரே. எந்த டேபிள்லேருந்து எனக்கு டெட்டால்ன்றது சர்ச் ஆகணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் கமா அண்ட் நெக்ஸ்ட் இஸ் காலம் இண்டெக்ஸ். எந்த காலமில் இருக்க ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும். திஸ் இஸ் நம்பர் 1 2 3. priceன்றது third column. So I am giving the value as 3. And next true or false, approximate match or exact match, 1 or 0. நம்ம 0 by default கொடுத்துக்கலாம் and close the bracket. இப்போ enter press பண்ணா Dettol price is 35 இங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ அதே இது நான் இப்போது சுகரோட வேல்யூ எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த டெட்டால் இருக்கிற பிளேஸில் சுகர்னு டைப் பண்ணிவிட்டு இந்த காலமில் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகரோட ப்ரைஸ் என்ன 50. இது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதுதான் வந்து Vlookup ஃபங்க்ஷனோட வேல்யூ. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் we can see like salt எவ்வளோ 40 rupees. salt நான் டைப் பண்ணுறேன் SALT. அதோட ப்ரைஸ் 40, ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனதர் மெத்தட் டேட்டா யூஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஒரு இதாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்க்ரோல் லிஸ்ட் டேபிள் மாதிரி நம்ம கொடுத்துட்டு டேட்டா வேலிடேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும். டேட்டா மெனு இதே மாதிரி நான் ஸ்க்ரோல் டவுனில் உங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வர மாதிரி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஃபார் தேட் கோ டு டேட்டா மெனு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கும் டேட்டா டூல்ஸு கீழே. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் அலோ எனி வேல்யூ. அதில் நீங்கள் ட்ராப் டவுன் பாக்ஸில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு சோர்ஸஸ் இந்த லிஸ்ட்டில் என்னென்ன வரணும்னா இந்த மேலே இருக்க இந்த 10 or 12 ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஸோ இந்த சோர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த வேல்யூஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் அந்த காலமில் இருக்க வேல்யூஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் A7 வேல்யூலேருந்து A18 வரைக்கும் இருக்குது. எனக்கு ட்ராப் டவுன் பாக்ஸாக வரணும். ஸோ கிளிக் ஓகே. ஸோ நவ் we can see இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டு வரும். அதர் தேன் டைப்பிங் த வேல்யூ நம்ம இப்படி ட்ராப் டவுன் பாக்ஸில் எடுத்துக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணோம் இல்லைங்களா சால்ட் அப்படின்றது. இந்த சால்ட்டுக்கு பதிலாக SAT அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சம்டைம்ஸ் வரலாம். டு அவாய்ட் தட் இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் என்னவோ அதை டைப் பண்ண தேவையில்லை, அதுவே வந்துடும்.
ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோகோனட் ஆயில் குவான்டிட்டி சம்டைம்ஸ் இங்கே நம்ம வந்து 2 குவான்டிட்டிஸ் 2 பாட்டில்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ப்ரைஸ் வர்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் பில்லிங் வர மாதிரி காட்டுறேன். சேம் ஃபார்முலா ஈக்குவல் டு VLOOK UP ஓப்பன் ப்ராக்கெட் இந்த வேல்யூ இந்த செல்லில் இருக்கிறத உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ select that A22 comma next is table array. எந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு வேல்யூ வரணும்? இந்த டேபிள். ஸோ அந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணுறோம். again இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு and comma next is column index. Same column index is third column. Number 1 is product name, quantity and price. Price தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்பர் 3 comma and yes or no அந்த மாதிரி true or false by default 0 கொடுத்துக்கிறோம் and close the bracket. Press enter. coconut oil ஓட price 200 so automatically 200 வந்துருச்சு. For example இந்த quantity இப்போ நம்ம 1 லிட்டர் வந்து 200 நான் கொடுத்துருக்கேன். I'm buying 2 bottles of coconut oil. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸும் நான் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா இந்த VLOOKUPலே மல்டிப்ளிகேஷன் இன்டூ திஸ் காலம் இந்த செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி ப்ராடக்ட் வரும். 200 இஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ நான் 2 பாட்டில் வாங்குகிறேன். ஸோ இந்த ஃபார்முலாலே இன்டூ இந்த குவான்டிட்டி எவ்வளோ கொடுக்குறோமோ B22ல் 2 bottles or 3 bottles எவ்வளோ கொடுக்குறோமோ அது. ஸோ 200 is the actual price into 400 அப்படின்னு வந்துடும். ஸோ இது ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2-3 செல்லுக்கு உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 செல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா மெனு data validation allow list select a list sourceல போயிட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இதில் 7லேருந்து 18 வரைக்கும் இருக்குது and click OK. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இங்கே ஒரு ட்ராப் டவுன் இங்கே ஒரு ட்ராப் டவுன். ஸோ எந்தெந்த செல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கோமோ அவங்கெல்லாம் ட்ராப் டவுன் வரும். இந்த மாதிரி ட்ராப் டவுன் பாக்ஸ் எல்லா காலமுக்கும் வந்துடும். அண்ட் இன்னொரு வே ஆஃப் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விம் எடுத்துக்கலாம். அங்கே VLOOKUP நம்ம போய் செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி டேபிளை செலக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு VLOOKUP open bracket in the column lookup value is A23 comma இப்போ நம்மளுக்கு டேபிள் அரே பண்ணும். இப்போ ஒரு 10-12 ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இஃப் இட் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட் அந்த டேபிள் அரேவை ஆஃப் வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ணணும் ஸ்க்ரோல் பண்ணி. டு அவாய்ட் தட் there is an another way how to do is இந்த டேபிள் வேல்யூ இருக்கோ ஒன்ஸ் நம்ம அந்த டேபிள் வேல்யூக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டேபிள். இந்த டேபிளை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இந்த டேபிளுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். செலக்ட் த டேபிள் ஆஃப் அரே அண்ட் ரைட் கிளிக் டிஃபைன் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபைன் நேம்னு இருக்கும். இந்த இதில் இந்த ப்ராடக்ட் இந்த நேம் என்ன கொடுக்குறேன்னா VTABLE அப்படின்னு இந்த அரே ஆஃப் வேல்யூஸ் சம் A6 to A18 வரைக்கும் இருக்க வேல்யூஸ்க்கு C18 வரைக்கும் இந்த அரே ஆஃப் வேல்யூஸ்க்கு நான் VTable அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். VTable 1. So already அந்த நேம் இருக்கனால error காட்டுது. So I am giving another name VTable 1. So click OK. So இந்த array of listக்கு VTable 1 ன்னு கொடுத்துருக்கோம்.
same function value நம்ம apply பண்றோம் equal to Vlookup open bracket the lookup value is A23 இந்த value தான் நமக்கு match ஆகணும் comma the table value is V table 1 comma the column which we want to match is price column so 3 comma 0 close bracket and click enter so we can check the Vim value price is 20 so this product value is 20 so same அதே மாதிரி நமக்கு quantity நம்ம ஒரு 3 products வாங்குறோம் அப்படினா multiplication same the formula lookup function last la multiplication and in the cell and press enter so 3 Vim bar quantity 6 all about Vlookup in the Vlookup use பண்ணி சின்ன ஸ்டோர்ஸ் எல்லாம் நீங்க bill calculationக்கு யூஸ் பண்ணிக்கலாம் if you have any other doubts நீங்க எனக்கு comment sectionல type பண்ணலாம் I will explain for more videos please subscribe to my channel. Thank you.